பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. குருவே துணை, குருவே போற்றி, குருவை வணங்குகிறேன். நமது வாழ்க வளமுடன் ஜோதிடம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ பிப்ரவரி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல்ல எங்கெங்கே எந்தெந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச வீட்டில் ராகு பகவான் இருக்கார். செவ்வாய் ரிஷப வீட்டில் இருக்கார். கேது பகவான் துலாம் வீட்டில் எப்பவும் போல இருக்கார். புத பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி மகர வீட்டுக்கு வர்றார். புத பகவான் 5ஆம் தேதி மகர வீட்டுக்கு வர்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் அவர் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி கும்ப வீட்டுக்கு வர்றாரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி மீன வீட்டுக்கு வர்றாரு. குரு ஆல்ரெடி அங்கே இருக்கார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப வீட்டுக்கு ஜனவரி 17ஆம் தேதி வந்துட்டார். திருக்கணித பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக சனி பகவான் டிசம்பர் மாதம்தான் மகர வீட்டிலேருந்து கும்ப வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அதிசாரமாக சனி பகவான் மார்ச் மாதமாக கும்ப வீட்டுக்கு வருவார். திரும்ப 4 மாதம் அங்கே இருந்துட்டு வக்ரமாகி நிவர்த்தியாகி டக்குனாவோட மறுபடியும் டிசம்பர் மாதம்தான் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக வருவார். ஆனால் திருக்கணித பிரகாரம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வந்துட்டார். ஆனால் நான் வந்ததாக போட்டிருக்கேன். சரி, குரு ஆல்ரெடி மீன வீட்டில் தான் இருக்கார். ஆக இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இதுதான். இந்த மாதத்தில் என்ன சார் விசேஷம் அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னா பழனி மலையில் முருகனுக்கு மிகப்பெரிய விழா, ஒரு ஆண்டு விழா, தேர், மிகப்பெரிய விழா. அதாவது இந்த உலகமே ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல கூடக்கூடிய இடம் எதுன்னா தைப்பூசம் பழனிமலை கோவில் தான். பழனிமலைன்னு இல்லை, முருகன் கோவில், மலை கோவில்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் தைப்பூசம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். நாமும் கொண்டாடுவோம். உங்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். அந்த முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி 18ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி சிவராத்திரி. சிவனுக்கு உகந்த நாள்னு சொல்கிறது. எல்லா சிவாலயங்கள்லேயும் மிகப்பெரிய விசேஷங்கள் நடக்கும். நாமும் கொண்டாடுவோம். சரி, இப்போ நீங்கள் நேயர்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி, இந்த சேனல் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா எல்லாமே நீங்கள் தான். உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். நம்ம இந்த 12 ராசிக்குள்ள பலனை, பிப்ரவரி மாத பலனை பார்க்கலாமா? நாம் கும்ப ராசியை பார்ப்போம். கும்ப ராசி அப்படின்னாலே சூப்பர். 11வது ராசி, காலபுருஷ தத்துவத்துக்கு 11வது ராசி. ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும் இடம் எதுன்னா 11 தான். உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் இடம்தான். நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அதை நிறைவேற்றுற இடம் 11ஆம் இடம். அப்போ காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்ப வீடு. அந்த வீட்டு அதிபதி சனி பகவான் அந்த வீட்டுக்கே வந்துட்டார். நல்லது தானே, யோகந்தானே. ஆனால் என்ன நினைக்கிறாங்க கும்பராசிக்காரங்க, சார் 7.5 சனி, சார் ஜென்ம சனி, அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தேன். சனி பகவான் அவர் சொந்த வீட்டுக்கு கும்ப வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போ ஆட்சியாக இருக்காருன்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க. சனி பகவான் சொந்த வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது, சனி இருக்கும் இடத்தை புனிதப்படுத்துவார், ஒழுங்குபடுத்துவார்னு சொல்லியிருக்கு. குருனா இருக்கிற இடத்த பால் பண்ணுவார்னு அர்த்தம். சனினா இருக்கிற இடத்த புனிதப்படுத்துவார், ஒழுங்குபடுத்துவார். என்ன சனின்னா யாரு? அழுக்கு, சோம்பேறி, இதெல்லாம் சொல்கிறது. அப்போ ஸ்லோ பிளானட்டு. இப்போ வரும்போது என்ன அர்த்தம்? நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும், வீடை சுத்தமாக வச்சுக்கணும், வேலை பார்க்குற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். உங்களுக்கு நல்லது பண்ணவே உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வந்திருக்கார். அப்படி எடுத்துக்கணும்.
அப்போ இந்த 3 வருஷத்தில் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவீங்கன்னு அர்த்தம். சனி கொடுக்க யார் தடுப்பா? மெதுவாக கொடுப்பார். சனி ஜென்மத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவார்? உடனே இந்தாங்க 50,000, அந்தாங்க 2 லட்சம் அப்படி கொடுக்க மாட்டார். 3 வருஷத்தில் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உங்களை வாழ்க்கையில் லைஃப்பில் செட்டிலாக வச்சுருவார். படித்து முடிச்சிருவீங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சவனை கல்யாணம் ஆகும், உடனே கல்யாணம் ஆகும், உடனே குழந்தை கிடைக்கும், அல்லது வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், அல்லது திருமணம் நடக்கும். 7.5 சனியில் நிறையா பேருக்கு திருமணம் நடந்திருக்கு, நிறையா பேர் வீடு கட்டியிருக்காங்க, எல்லாம் நடக்கும். ஆக 7.5 சனியை கண்டு, அதுவும் ஜென்ம சனியை கண்டு கும்பராசிக்காரங்க பயங்கிறதே இருக்கக்கூடாது. இதுதான் இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்ல வேண்டியது. சரி, இந்த சூரியன் ராசியில் இருக்காரே சார் அப்படின்னா, பொதுவாக ஜென்மத்தில் ராசியில் சூரியன் இருக்கக்கூடாது. டென்ஷனாக இருக்கும், கோபமாக இருக்கும், படபடப்பாக இருக்கும், இருக்கக்கூடாது. அது சனியோடு சேர்ந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா பொதுவாக சனிக்கு சூரியனுக்கு ஆகாது. ஆனால் அவர் சூரியன் ராசியிலே இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படின்னா என்ன? நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி, நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன், அந்த இடத்தையே அந்த இடத்துக்குள்ள கிரகம் பார்க்கறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து போயிட்டா இந்த மாதம் சூப்பர். ஏன்னா 7ன்னா சூரியன், அவர் வேகமான கிரகம், ஒவ்வொரு மாதம் நகர்ந்துருவார். சனின்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தான் நகருவார். அப்போ கணவனாக இருந்தால் மனைவி எப்படி இருப்பாங்க? வேகமான ஆளாக இருப்பாங்க. மனைவியாக இருந்தால் கணவன் எப்படி இருப்பாங்க? ரொம்ப வேகமான ஆளாக இருப்பாங்க. இங்கே வேகம் காட்ட முடியாது, ஏன்னா ஒன்று சேர்ந்ததுனா. அப்போ படபடப்பு, டென்ஷன், கோபம், விவாதம் தவிர்த்திடணும். ஆனால் கணவன் மனைவி ஒன்றா இருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனா விவாதங்கள் இருக்கும், வரவு செலவு கொடுக்கல பிரச்சனைகள் வரும், ஆனால் ஒத்துமையாக இருக்கும். ஏன்னா காலப்புருஷனுக்கு 11ஆம் இடம், அது லாபஸ்தானம். அப்போ ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேறும், ஆனால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும். அடுத்து ராசிக்கு 2ல் சுக்கிரன் உச்சம். ஏற்கனவே நம்ம என்ன பேசியிருக்கோம்? குரு ஆட்சி. என்னைக்கு குரு பயிற்சி ஆச்சோ அன்னையிலேருந்து கும்பராசிக்காரங்களுக்கு பணம் வருதா? வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, சனி இங்கேருந்து 3ஆம் பார்வையை பார்த்ததுனால பணம் செலவாயிடும். நான் வண்டி வாங்கினேன், 2 வீலர் வாங்கினேன், வீடு மாற்றினேன், வீடு வாங்கினேன்னு எதையாவது வகையில் செலவாயிடும். ஆனால் சுக்கிரன் உச்சம். கும்பராசிக்கெல்லாம் ஒரு முக்கியமான கிரகம் சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது அப்பா அம்மா 2 பேரும் நல்லா இருப்பாங்க, அவங்க உதவி கிடைக்கும், மனைவிக்கு வேலை கிடைக்கும், அப்பா இல்லை அம்மாவோட சொத்து கிடைக்கும். சுக்கிரன் உச்சம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இது நடக்கும். என்ன சார் மைனஸ் அப்படின்னா, சூரியன் ராசியில் இருக்கும்போது 7ஆம் வீட்டு கிரகம் அவர் ராசியில் இருக்கும்போது அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி. ஆனால் சனி 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது 3ஆம் பார்வை 3ஆம் இடம் அப்படின்னா மாமனாரை சொல்கிறது, தம்பியை சொல்கிறது. அப்போ சனி பார்க்கும்போது மாமனாருக்கோ உங்கள் இளைய சகோதரருக்கோ மருத்துவ செலவு வரும். அடுத்தது சனி 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது, இந்த சனி 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது 9ஆம் இடங்கிறது உங்கள் அப்பாவை சொல்கிறது. அப்பாவுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்குது. அப்பாவுக்கு 11ஆம் இடத்தை அந்த வீட்டுக்கிற சூரியன் பார்க்கறதுனால அப்பாவுக்கு லாபம் உண்டு, தொழிலில் வருமானம் உண்டு. அதே சனி திரும்ப 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்பாவுக்கு வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும், அல்லது அப்பாவுக்கு கண்ணுலையோ பல்லுலையோ மருத்துவ செலவு வரும். 2வது 12ஆம் இடத்துல புதன் மறையலாம். அப்பாவும் நல்லா படிப்பார், நீங்கள் புதுசாக தேடி நிறைய விஷயங்களை படிப்பீங்க. ஒரு டிகிரி முடித்தவங்க இன்னொரு டிகிரி போகலாம். ஏற்கனவே பரீட்சையை எழுதி 1 மார்க் 2 மார்க்கில் போச்சு சார், ரொம்ப நம்பினேன் சார்னா இப்போ அடித்து சொல்கிறேன், இந்த சனிப்பெயர்ச்சி அடுத்த சனிப்பெயர்ச்சி வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க. அதுக்கு இந்த மாதம் புதன் உங்களுக்கு உதவி பண்ணும். ஏன்னா புதிய கல்விக்கு போகலாம், புதிய படிப்பு எடுத்து படிக்கலாம். ஆக மறைந்த புதன் அற்புதமான யோகத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது, கும்ப வீட்டிலேயே சனி பகவான் வந்துட்டார். கும்ப வீட்டிலேயே சனி பகவான் வந்ததுனால கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் போயிட்டு வாங்க, சிவன் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஆதி கும்பேஸ்வரர் கண்டிப்பாக வழி விடுவார். இந்த மாதம் சிறப்பு. ஓம் நமச்சிவாய.